எபிசோட் 4 ஸ்டார்டிங்ல ஏஞ்சலா கராத்தே சாம்பியனா இருப்பாங்க. உன்னை நான் ஒலிம்பிக்ஸ் கேம் வரைக்கும் கூட்டு போறேன்னு சொல்லி ஆசைவார்த்தையெல்லாம் காமிச்சு இந்த பொலிட்டிஷியன் இந்த பொண்ணுகிட்ட தப்பான இருந்ததுக்காக ட்ரை பண்ணுவாரு. ரூம்ல இருந்து தப்பிச்சு வந்த ஏஞ்சலா நடந்த விஷயத்தெல்லாம் ஷம்பா கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம போலீஸ் கிட்ட மீடியா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த பொலிட்டிஷியன் மாடியில இருந்து ஏஞ்சலாவை தள்ளி கொன்னுறான். இந்த படியை தூக்கி ஷம்பா மேலயும் போட்டுறான். இந்த எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினி வக்கீல் கிட்ட சொல்லி ஷம்பாவை ரிலீஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஷம்பாக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா ஆதாரமுமே இருக்கு. ஏஞ்சலாவை மாடியில இருந்து பொலிட்டிஷியன் தள்ளி விடும் போது தூரத்துல இருந்து ஒரு தாத்தாவும் அதை பார்த்திருப்பாரு. அந்த தாத்தாவை தேடி இன்ஸ்டியூட் போய் பாக்குறாங்க. அவரும் வேலையை விட்டு போயிட்டதா சொல்றாங்க. ரோட்ல விளையாடிட்டு இருந்த பொண்ணை கார் ஏத்துற மாதிரி வரும். அந்த பொண்ணை ஹீரோயினி தான் காப்பாத்துறாங்க. அந்த குட்டி பொண்ணு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த தாத்தாவும் அங்கதான் இருக்காரு. ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே தாத்தா கிட்ட சொல்லி சாட்சி சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா அவர் மினிஸ்டருக்காக பயந்து அவர் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயினும் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா வந்திருக்காங்க. இவரோட ஹஸ்பண்டும் உன்னால இந்த கேஸ் ஜெயிக்கவும் முடியாத நெக்லா பேசுறாரு. இவங்களும் ஒரு மாதிரி தெனாவட்டா சிரிச்சிட்டாங்க போறாங்க. ஏஞ்சலா மேல இருக்க பொறாமையால தான் ஷம்பா அவங்களை தள்ளி விட்டு கொண்டு இருக்காங்கன்னு கேஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஷம்பா கிட்ட வக்கீல் விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஞ்சலா கிட்ட தப்பான இருந்ததுக்காக அந்த பொலிட்டிஷியன் ட்ரை பண்ணிருக்காரு. ஆஞ்சலா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. இந்த விஷயத்தை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம். அந்த நேரத்துல ஆஞ்சலாவை தூக்கி வெளியே போட்டு அந்த பழியை தூக்கி என் மேல போட்டதா சம்பவம் சொல்றாங்க. இந்த விஷயத்தை வேற யாராச்சும் பார்த்தாங்களா, எனக்கு சாட்சி வேணும்னு சொல்லி ஜட்ஜ் கேக்குறாரு. ஆஞ்சலா சாகிறதுக்கு முன்னாடி மினிஸ்டரை மீட் பண்ணதுக்கான சாட்சி எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆஞ்சலாவோட அக்காவையும் காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.